100 வயதை கடந்த மூத்த காந்தியவாதியும் சமூக போராளியுமான பத்மபூஷன் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனுக்கு காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. மாற்று நோபல் பரிசு, பத்மஸ்ரீ, பத்மபூஷன் உள்ளிட்ட உயரிய விருதுகளை பெற்ற சமூக போராளி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் தனது 100வது வயதில் கால் பதித்துள்ளார். இதையொட்டி திண்டுக்கல் காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் அவருக்கு சிறப்பு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. காந்தி கிராமத்தின் நிறுவனர் சவுந்தரம் அம்மாவுடன் இணைந்து தனது சமூக பயணத்தை தொடங்கிய கிருஷ்ணம்மாள் 1950இல் பூமிதான இயக்கத்திற்காக நாடு முழுவதும் நடைபயணம் மேற்கொண்டவர். சுதந்திர போராட்ட தியாகி ஜெகநாதனை திருமணம் செய்து கொண்ட பின் இருவரும் இணைந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக தொடர் போராட்டங்களை முன்னெடுத்தனர். குறிப்பாக 1968 கீழ் வெண்மணி துயர சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக களமிறங்கி போராடினார். 1981இல் லாப்டி என்ற அமைப்பை தொடங்கி ஆயிரக்கணக்கான கூலி தொழிலாளர்களுக்கு அரசிடமிருந்து நிலங்களை விநியோகம் செய்ய காரணமானார். அது மட்டுமின்றி கடலோர பகுதிகளை பாதித்த இறால் பண்ணைகளுக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி கண்டவர். இந்த விழாவில் பல்கலைக்கழக துணைவேந்தர் பஞ்சநதம், முன்னாள் துணைவேந்தர் பங்கஜம், பேராசிரியர் பழனிதுரை, இந்திய அறிவியல் நிறுவன பேராசிரியர் வேணுமாதவ் கோவிந்து, எழுத்தாளர் பாரதி கிருஷ்ணகுமார், IAS அதிகாரி ஞான ராஜசேகர் மற்றும் சகாபாய் கரம்சாரி அந்தோலன் தேசிய நிறுவனர் பெஜவாடா வில்சன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனின் சமூக பங்களிப்பை நெகிழ்ச்சியோடு நினைவு கூர்ந்து வாழ்த்தினர். இனி வருவது மாநில செய்திகள்.